அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான கிறிஸ்பியான பீஃப் போண்டா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 4 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை மல்லி, ஒரு கைப்பிடி அளவு இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் ஆல்ரெடி பீஃப் வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை மல்லி இதையும் போட்டுக்கலாங்க. வேக வச்ச பீஃபையும் நம்ம இதிலே போட்டுக்கலாம். அந்த பவுலில் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு நான் 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டேங்க. 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போட்டுக்கிட்டேங்க. 2 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம போண்டா ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. போண்டா பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பீஃப் போண்டாவை அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளனா நல்லா வேகும். பாருங்கள், நம்மளுடைய கிறிஸ்பியான பீஃப் போண்டா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.